ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நேச்சுரல் கேஸில் ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான் இது. இப்போதைக்கு நம்ம வந்து பை மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம இன்னும் செல் பண்ணலை. பட் எதை பேஸ் பண்ணி பை பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்து மார்னிங் ஓப்பன் ஆனப்போ வந்து அந்த ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே வந்து கீழே வந்து பேரிஷாக தான் இருந்தான். ஸோ சம்வேர் ஒரு இந்த ஈவினிங் மார்க்கெட் செகண்ட் ஹாஃப் வந்து யூஎஸ் செஷன் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. மார்க்கெட் நல்லா வந்து புலிஷாக இருந்தான். 261 வரைக்கும் போனான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே டிப் ஆச்சு. நைட் ஒரு 10 o'clock போல் கொஞ்சம் டிப் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து திரும்ப எனக்கு ரீபவுண்ட் ஆகுது, மார்க்கெட் எனக்கு திரும்ப மேலே போகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அனாலிசிஸாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மார்னிங்லேருந்து மார்க்கெட் ரொம்ப பேரிஷாக தான் இருந்தான். ஸோ ரொம்ப பேரிஷாக இருந்தவன் இப்போ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் மேலே ஏறவும் எனக்கு வந்து இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சின்ன அனாலிசிஸ் அது. அண்ட் ஐ குட் பி கம்ப்ளீட்லி ராங், பட் லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். பட் பேஸ்ட் ஆன் தி அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இன்னைக்கு மேலே தான் போகிறான். அப்படிங்கிறதுனால வந்து நம்ம ஒரு ட்ரேட் ஒன்று போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த 11 o'clock பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ட்ரேட் வந்து போட்டிருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நார்மல் ட்ரேடில் போடுறது பதிலாக ஃபஸ்ட்டு நான் ஏஎம்ஓவில் போட்டுட்டேன். ஸோ அதுக்காக அந்த ட்ரேடை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து நார்மல் ட்ரேட் ஒன்று போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது எந்த ப்ரைஸில் நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 258.90 நான் வாங்கியிருக்கேன். ஸோ 258.90 வாங்கினது நம்ம எப்போவுமே நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ₹1 டிஃப்ரென்ஸில் நம்ம வந்து செல் பண்ணுவோம். ஸோ அதை பேசிஸ் பண்ணி நம்ம இப்போவும் ₹1 டிஃப்ரென்ஸில் வந்து செல் பண்ணுறதுக்கு பார்ப்போம். லெட்ஸ் கோ டு பொசிஷன்ஸ் அண்ட் அங்கே போயிட்டு நான் வந்து எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 259.9 அதுதான் வந்து என்னோட ஆர்டராக இருக்க போகுது, செல் ஆர்டராக இருக்க போகுது. ஸோ நான் வந்து அதை கொடுத்து ப்ளேஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து அந்த ப்ரைஸ் போடுவோம், அது இப்போ என்னோட ஓப்பன் ஆர்டர் செக்மெண்ட்டில் போய் உள்ள அது வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 258.9 நம்ம வாங்கின ப்ரைஸ்லேயே தான் நிற்கிறான் அவன். பட் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது தான் என்னோட அனாலிசிஸு. லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். ஸோ இன்னும் நமக்கு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நமக்கு டைம் இருக்குது. இன்றைக்கே நடந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நாளைக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 259.9 வரணும். இப்போதைக்கு 259.1 வரைக்கும் வந்திருக்கான். தெரியல இதுக்கப்புறம் எவ்வளோ மேலே வருவான் எவ்வளோ கீழே இறங்குவான் அப்படிங்கிறது தெரியல. பட் நாளைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனா கூட நாளைக்கு கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் வந்து எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு. பட் ஜஸ்ட் சின்ன இது ஒரு அப்டேட் வீடியோ தான் இது. நேச்சுரல் கேஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து இன்னைக்கும் நாளைக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் புல்லிஷாக தான் இருப்பான் அப்படிங்கிறது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஓப்பன் ஆனது. ஸோ இது எதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனாலிசிஸ் தான். மார்னிங்லேருந்து வந்து நல்லா பேரிஷாக இருந்தவன் செகண்ட் ஹாஃபில் வந்து நல்லா யூஎஸ் மார்க்கெட் உள்ளே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் வந்து புல்லிஷ் காமிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து கொஞ்சம் பேரிஷாக இருந்ததுனால திரும்ப மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி கொஞ்சம் மேலே போவான் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் இப்போ நம்ம வந்து இதை வாங்குகிறோம். அண்ட் நம்ம இதை டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் கூட வந்து மார்க்கெட் வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து ஆக்சுவலாக ஒரு லாஸ் நம்ம ஒன்று ஃபேஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கீழே போகும்னு எதிர்பார்த்தது, பட் மார்க்கெட் நல்லாவே மேலே போனான். அதுக்கப்புறம் 2 நாளாக கீழே வந்துகிட்டு இருக்கான். பட் இது கொஞ்சம் எனக்கு ரீபவுண்ட் ஆகி திரும்ப மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி மார்க்கெட் மேலே போகும்னு நம்ம வந்து நம்புவோம். ஏன்னா நம்ம ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருக்கோம். அண்ட் வி டோன்ட் வாண்ட் டு have one more loss for this month. So let's hope நமக்கு இது வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்குன்னு நம்ம நம்புவோம். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு ஜிங்க்கும் வந்து மேலே தான் போவான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஜிங்கோடதும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திடீர்னு ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்துல அவன் வந்து மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆயிருப்பான்னு நினச்சேன். நான் செகண்ட் ஹாஃபில் வந்து எனக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆவான் அப்படின்னு தான் நான் ஜிங்க்கும் எதிர்பார்த்தேன். ஜிங்க்கு எதிர்பார்த்து நான் வெயிட் பண்ணேன். பட் ஆர்டர் போடலாமா வேணாமான்னு ரொம்ப யோசித்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் லாஸ் இருந்ததுனால வந்து சரி அவசரப்பட்டு இன்னொரு ட்ரேட் எடுக்க வேணாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணி இந்த இடத்துல வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். 287லேருந்து ஒரு 288 வரைக்கும் போவான் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
பட் அவன் கரெக்டாக அந்த 287.8 அந்த பார்டர் வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில்ஸ் நீங்கள் எல்லா கேண்டிலும் பாருங்கள், எல்லாமே ரெட்டாக மட்டும்தான் இருக்குது, ஒன்று கூட க்ரீன் கிடையாது. ஸோ மார்க்கெட் ரொம்பவே வந்து கீழே தான் போயிட்டு இருந்திருக்கான். ஸ்டார்டிங் 6:45, ஸோ சம்வேர் அந்த ஒரு 6:45 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரெட் கலர் கேண்டில் தான். மார்க்கெட் சுத்தமாக மேலேயே போகலை. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவன் ரீபவுண்ட் கொடுப்பான் ஜிங்க். கண்டிப்பா 287 288 வரைக்கும் ஜிங்க் போவான் அப்படிங்கிறது என்னோட அனாலிசிஸா இருக்குது. பட் அகைன் நான் வந்து உள்ள போகல, ஏன்னா எனக்கு மார்ஜின் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. நெக் மார்ஜின் இருக்கிறதுனால நான் ஜிங்க்ல இப்போ உள்ள போகல. நான் இப்போதைக்கு நேச்சுரல் கேஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு நேச்சுரல் கேஸ். சோஃபார் நமக்கு நேச்சுரல் கேஸ் ஒரு 30 பைசா மேலே வந்திருக்கான். பட் ஸ்டில் நமக்கு இன்னும் 70 பைசா மேலே வரணும். லெட்ஸ் சி அவன் எப்படி ப்ளே ஆகுறான்னு பார்ப்போம். பார்த்துட்டு ஒருவேளை அது இன்னைக்கே நடந்துருச்சு அப்படின்னா, இன்னைக்கே அந்த ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா அவன் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகிடுவான். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆர்டரில் ஒரு பொசிஷன் இருக்கிறதுனால அந்த ப்ரைஸ் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது முடிச்சுட்டு வெளில வந்துடும். அப்படி ஒருவேளை நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நான் ஏஎம்ஓ ஆர்டர் தான் போட்டு வைப்பேன். ஸோ நாளைக்கு மார்னிங் ஒருவேளை அந்த ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக முடிச்சுட்டு வெளில வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ.